உலகம் கைவிட்டாலும் பரமசிவன் கைவிட மாட்டான். காசியில் வசித்த சந்திரன் என்பவன் சிறந்த பாலகன். சிவன் மீது தீவிரமான பக்தியைக் கொண்டிருந்தான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு சோதனைகளை மட்டுமே வழங்கியது. அவன் தன் பெற்றோர்களை இழந்தான். நண்பர்கள் துணையின்றி தனிமையில் மூழ்கினான். அவர் வாழ்வில் உறவுகள் எல்லாம் விலகின. ஒரு நாள் முழுமையான விரக்தியுடன் அவன் மணிகர்ணிகா கங்கை தடியில் அமர்ந்து ஓம் நமசிவாய என ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு மர்மமான சாதுவன் அவனிடம் வந்தார். என்ன பிள்ளாய், ஏன் இவ்வளவு துக்கமாயிருக்கிறாய் என்று கேட்டார். சந்திரன் கண்ணீருடன் சொன்னான், என்னை உலகம் கைவிட்டு விட்டது. நான் தனியாக இருக்கிறேன். என் ஜெபங்கள் கூட எவரும் கேட்கவில்லை. அந்த சாது மெதுவாக சிரித்து அவனின் தலையில் கருணையுடன் கை வைத்தார். உலகம் கைவிட்டாலும் பரமசிவன் கைவிட மாட்டான். இதோ உன் கஷ்டம் நீங்கப் போகிறது என்று சொல்லி ஓர் அழகு சிவலிங்கத்தை அவனிடம் கொடுத்தார். அடுத்த சில நாட்களில் சந்திரனின் வாழ்க்கை திருப்பமடைய ஆரம்பித்தது. அவன் பந்தங்களில் இருந்த கோளாறுகள் தீர்ந்தன. மக்களிடம் மரியாதை கிடைக்க ஆரம்பித்தது. மேலும் அவன் சிவனுடைய அருளால் சிறப்பான ஆன்மீக பாதையில் சென்று அனைவருக்கும் வழிகாட்டியாக ஆனான். ஒரு நாளில் அவன் திரும்ப அந்த சாதுவை தேடியான். ஆனால் அவர் எங்கும் காணப்படவில்லை. பின்னர் அவன் உணர்ந்தான், அது வேறு எவரும் அல்ல, அருள்மிகு பரமசிவனே. பணம், உறவுகள், உலக ஆதரவு எல்லாம் குறைந்தாலும் பக்தனாக இருப்பவர்களை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்வதற்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணவும். ஓம் நம சிவாய்.